நிச்சயம் விருதி. பல ஆண்டுகளாக தலைமறைவாக இருந்த பிரபல ரவுடி சம்போ செந்தில் உத்தரப்பிரதேச மாநிலத்தில் நேற்று மாலை சென்னை போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளதாக தகவல் தற்போது வெளியாகியுள்ளது. சென்னை மாவட்டத்திற்கு வெளியே வைத்து விசாரணை செய்து வருவதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது. கடந்த இந்த மாதம் 5ஆம் தேதி பகுஜன் சமாஜ் கட்சியின் மாநில தலைவர் ஆம்ஸ்ட்ராங் வெட்டி படுகொலை செய்யப்பட்ட சம்பவத்தில் 14க்கும் மேற்பட்டோர் கைது செய்யப்பட்டு திருவேங்கடம் என்பவர் என்கவுண்டர் செய்யப்பட்ட நிலையில் இந்த படுகொலைக்கு திட்டம் தீட்டியதாக சேர்ந்த பிரபல ரவுடி சம்போ செந்திலின் பெயரானது அடிபட்டது. இந்த நிலையில் ரவுடி சம்போ செந்தில் போலீசாருக்கு பயந்து உத்தரப்பிரதேசத்தில் பதுங்கியிருந்ததாக கூறப்பட்ட நிலையில் நேற்று மாலை 4 மணி அளவில் சென்னையை சேர்ந்த மாநகர காவல் ஆணையரின் தனிப்படை போலீசாரால் கைது செய்யப்பட்டார் என்ற தகவல் வந்துள்ளது. கைது செய்யப்பட்ட அவர் தமிழகத்துக்கு அழைத்து வரப்பட்டு சென்னை மாநகரத்துக்கு வெளியே உள்ள மாவட்டத்தில் வைத்து போலீசார் அவரிடம் தீவிர விசாரணை செய்து வருகின்றனர். இந்த நிலையில் இதற்கு மத்தியில் சென்னை திருவொற்றியூரை சேர்ந்த கார்த்திக் என்ற கட்டுமான வேலைகளை எடுத்து செய்யும் தொழிலதிபரை மிரட்டி பணம் கேட்ட வழக்கில் வந்த புகாரை அடுத்து கிட்டத்தட்ட ஒரு 13 பேர் இது போலீசார் வழக்கு பதிவு செய்தது. அது சம்போ செந்தில் உட்பட 13 பேர் மீது வழக்கு பதிவு செய்து விசாரணை செய்து வருகின்றனர். வடசென்னை திருவொற்றியூரை சேர்ந்த கார்த்திகேயன் இவர் கடந்த ஜனவரி மாதம் புதுவண்ணாரப்பேட்டை மெட்டல் பாக்ஸ் பகுதியில் உள்ள பழைய கட்டிடங்களை இடிக்கும் வேலை ஒப்பந்த பெயரில் எடுத்து செய்து வந்துள்ளார். அப்போது இவரிடம் வழக்கறிஞரான சரவணன், மொட்டை என்கின்ற கிருஷ்ணன், சிவகுருநாதன் என 3 பேர் தங்கள் பிரபல ரவுடி சம்போ செந்திலின் ஆட்கள் என கூறி 20 லட்சம் பணம் கேட்டுள்ளனர். கார்த்திக் பணம் தர மறுக்கவே வழக்கறிஞர் சம்போ செந்திலுக்கு செல்போன் மூலம் தொடர்பு கொண்டு கார்த்திகிடம் போனை கொடுத்துள்ளனர். அப்போது செந்தில் தமக்கு பணம் தரவில்லை என்றால் தமிழ்நாட்டில் எங்கு தொழில் செய்ய முடியாது என்று அனைத்து துறையிலும் தமக்கு ஆட்கள் இருக்கிறார்கள், வழக்கறிஞர்கள் இருக்கிறார்கள் என மிரட்டிய நிலையில் கார்த்திக் பணம் தர ஒப்புக்கொண்டதாக கூறப்படுகிறது.